ஜில்லு, சொல்லுங்க எழில். இங்க பாத்தியா? என்னது? இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. உனக்கு பிடிச்ச காரப்பொரி வாங்கிட்டு வந்திருக்கேன். எழில், இரு இரு, நீ அங்கே இரு, நான் அங்க வரேன். பாத்தியா, உனக்கு பிடிச்ச காரப்பொரி. ரொம்ப நேரம் தேடி பார்த்து தூரமா ஒரே ஒரு கடை மட்டும் இருந்துச்சு, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. என்ன எழில் நீங்க இது வாங்குறதுக்காகவா இவ்வளோ நேரம் அங்கங்க அலைஞ்சிட்டு இருந்தீங்க? அப்புறம் வேற எதுக்காக அழிவாங்க? நீயே எப்பயாவது ஒரு தடவை தான் என் கூட வெளியில வர. அப்படி இருக்கும்போது உனக்கு பிடிச்சதை வாங்கி தரணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல. உன்னை எப்போ வெளில கூட்டு வந்தாலும் நீ ஆசைப்பட்டு இதுதானே கேட்ப. அதான் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நானா தேடி கண்டுபிடிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. ம். ஆனா எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இதுவே கொஞ்சம் தாமா, சாப்பிடு. எப்பயாவது ஒரு தடவை தானே, சாப்பிடு. அதெல்லாம் சாப்பிடலாம். என்னக்கா? ம். நல்ல புளிப்பா இருக்கு. ஆமா, நான் உங்ககிட்ட போடும்போதே சொல்லி தான் சொன்னேன், நல்ல புளிப்பா இருக்கணும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லெமன் போடுங்கன்னு. உனக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும்ல. ம், ம். நல்லா இருக்கு. நல்ல புளிப்பா டேஸ்டா நல்லா இருக்கு. லைட்டா காரமாவும் இருக்கு. காரமா இருக்கா? அச்சோ, நான் பச்சை மிளகாலாம் போடவே கூடாதுன்னு சொன்னனே. அந்த அண்ணன் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்களாட்டுக்கு. ரொம்ப காரமா இருக்கா? இல்ல எழில், அவ்வளோ காரம்லாம் இல்லை. ஆனா புளிப்பா இருக்கு, டேஸ்டா இருக்கு. காரம் அவ்வளோக்கு இல்லை. அப்படியா? சரி சாப்பிடு. வேற ஏதாவது வேணுமா, இல்ல இன்னும் போய் வாங்கிட்டு வரட்டா? ம், ம், ம். போதும் போதும் போதும். இதுவே அதிகம்தான். எனக்கு இது போதும். பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓய் ஜில்லு, நான் பிடிச்சிருக்கான்னு கேட்டது கார பொரியல்ல, என்னைய. எழில், எழில், எழில். ம் என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? அதுவா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியா, அதான் அவனை பார்த்துட்டே இருக்கிற போல தோணுது. ஏது, இந்த ரெண்டு கண்ணு மட்டும் தெரியுது. இப்படி பார்த்து நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா? உன் கண்ணே அவ்வளோ அழகுடி. அப்படி இருக்கும்போது நீயும் அழகுதானடி. ஏன், உன்னை நான் பார்த்ததே இல்லை பாரு. இத்தனை வருஷமா உன் கண்ணை மட்டுமா பார்த்துட்டு இருக்க. ஆ, அப்புறம் உங்க அப்பங்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு கண்ணை மட்டும் காமிச்சிட்டு வந்திருக்கிற. அதுக்காக நான் உன்னை பார்த்ததே இல்லாத மாதிரிலாம் பேசாத. என்ன, புரியுதா? புரியுதுங்க, நல்லாவே புரியுது. ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். நீ ஆசைப்பட்ட இடத்துக்கே உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். டபுள் ஹாப்பி தானே? ஆமா, இந்த ரோஸ் கார்டனுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? நான் வர போறப்பெல்லாம் அப்பப்போ இதை பார்ப்பேன், ஆனா உள்ள வரமாட்டேன். அப்படியே பார்த்துட்டே போயிடுவேன். என்னைக்காவது இதுக்குள்ள வந்து இந்த அழகு எல்லாத்தையும் ரசிக்கணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? ஆனா அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அதுவே போதும். நான் கிளம்பும் போதே நினச்சேன், நம்ம ரோஸ் கார்டன் மட்டும்தான் போவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம்னு. ஆனால் ரோஸ் கார்டனுக்கு முன்னாடியே நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னை சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் பண்ணீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எழில். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நீ இந்த ஏரியாவோட பேர் சொன்னதுமே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துக்கு தான் நீ கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன்னு. ஏன்னா இந்த இடத்துக்கு தானே அப்பப்போ, அதாவது இது வழியா அப்பப்போ ஒரு விஷயத்துக்காக நீ போவ. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நீ இதை பார்த்துட்டு தான் ரசிச்சுட்டு வந்திருப்ப உள்ள போகாம. நான் அப்பவே கெஸ் பண்ணேன். சரி ஓகே, எப்படி நம்ம அங்கே தான் போக போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்னும் 2-3 இடத்துக்கு, அழகான ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். அதே மாரி கூட்டிட்டு போயிட்டேன். உனக்கு அந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? என்னது, பிடிச்சிருந்துச்சா? அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. உங்களுக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? எனக்குமே அந்த இடம் தெரியாது. ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன்,
அந்த இடம் சேஃபா என்னன்னு பார்த்துக்கிட்டேன். ஓகே, அதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான், எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிற இடம் தான் தெரிஞ்சதுமே ஓகே ஒன்னையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஆமா எழில், அங்க எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பாத்தீங்களா? நம்ம மட்டும் இல்ல, இப்போ இங்க ரோஸ் கார்டன்ல எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஜாலியா இருந்துச்சுல. எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எப்பா எவ்வளோ பேர்! ஆனா இன்ன வரைக்கும் நான் அந்த இடத்த பார்த்ததே இல்லை. அந்த இடம், அதுவும் அப்படி ஒரு இடம் அந்த இடத்துல இருக்குன்னே எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களால அப்படி ஒரு அழகான இடத்த நான் பார்த்து ரசிச்சேன். என்ன எழில், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, இந்த சிகப்பு ரோஜா கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நீல கலர், அதாவது ஒரு நீல கலர் ரோஜா பூ அழகாக உட்காந்துருக்கா. அது சுற்றியும் இந்த பட்டாம்பூச்சிலாம் அதோட ரெக்கையை அடிச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி வருது பாரு. அந்த பட்டாம்பூச்சி இப்படி ரவுண்டாக சுற்றி சுற்றி வந்து அந்த ரவுண்டாக சுற்றி சுற்றி வந்ததுக்கு நடுவில் ஒரு நீல கலரில் ஒரு ரோஜா பூ, அதை சுற்றியும் சிகப்பு கலரில் ரோஜா தோட்டம். இது பார்க்கும்போது கண்ணுக்கு எவ்வளோ அழகா குளிர்ச்சியாக இருக்குது தெரியுமா? எழில், நீங்க ரொம்ப வழியிறீங்க. கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். நீ பேசிட்டே இருந்தியா? உன் பேச்சில் அப்படியே மயங்கி நான் உன்னையே பார்த்துட்டு இருந்தேனா, அதான் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்குன்னு இப்படியா வழிவாங்க? ஏய், ஏன் பொண்டாட்டிடி, ஏன் சில்லுடி, நான் வழியாம வேற யார் வழிவா? நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா? நானும் ரொம்ப வருஷமா இருக்கேன் தான். என்னைக்கு உங்க அப்பன் சம்மதம் சொல்லி உன் கழுத்துல தாலியை கட்டி என்னைக்கு நடக்க போகுதோ? ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பேச்சு என்னடா இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைச்சேன், அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. என்ன வேற என்னடி பண்ண சொல்ற? என்ன பேசினாலும் என் மண்டையில ஓடுற ஒரே விஷயம் இது மட்டும்தான். என்னைக்கு நடக்க போகுதோ? பேசாம உங்க அப்பனை போட்டு தள்ளிடுதா? எழில், சரிம்மா, நீ டேட் லிட்டில் பிரின்ஸ் தான், உங்க அப்பாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு அதுக்குன்னு நாள் வரும், அப்ப சொல்றேன், அப்ப வந்து பேசிக்கோங்க. எப்போதான் அந்த நாள் வருமோ தெரியல. கூடிய சீக்கிரம் வரும், கவலைப்படாதீங்க. வரட்டும் வரட்டும். ஆ, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அமிர்தா வந்திருக்கால? ஆமா, உன் ஃப்ரெண்டு அமிர்தா வந்திருக்காதான். அவ வந்ததும் என் ஃப்ரெண்டு விக்ரம் ரொம்ப சோகமா மாயிட்டான். சோகமா என்ன, பைத்தியம் பிடிச்ச மாரி அலைஞ்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இன்னும் மாறலையா? மாறி இருப்பாங்கன்னு நினைச்சேன். இவ்வளோ தூரத்துல இருந்தும் இன்னும்மா வெறுப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படி பாம்பும் கீரியும் நண்பர்களா இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் நார்மலா பேசிக்க வாய்ப்பே இல்லை. இதுல எங்க இருந்து? அதுவும் கரெக்டு தான். அவ வந்ததும் ஒரு 1 வீக் அப்புறம் எனக்கு கால் பண்ணா. நானும் அப்புறம் பேசினேன் தான். என்ன சொன்னான்? இனிமே அவ இங்கே தான் இருக்க போறாளாமே, டெல்லி போகலன்னு சொன்னான். ஆமா ஆமா, டெல்லி இனிமே போறது இல்லையா, இங்கே தான் இருக்க போறாங்களா மேடம். அதனாலதான் என் மச்சான் பாவம் பிதாமகன் மாதிரி சுத்திட்டு கிடக்குறான். எழில், அமிர்தாவும் பாவம் இல்ல. அவர் மேல இருக்கிற கோவத்திலையும் ஈகோலையும் என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் வேற எங்கேயாவது போய் படிக்கிறேன்னு எங்கேயோ கஷ்டப்பட்டு கடைசியில் டெல்லியில் சீட் கிடைச்சதும் அவள் அங்கேயே போயிட்டா. படிப்பு முடிஞ்சதும் வந்துடுவான்னு பார்த்தா இல்லைல்ல, நான் இங்கேயே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேயே 1 வருஷம் மாதிரி ஒர்க் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தனியாக இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கூடையும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே வந்து இருந்துட்டா. அதுக்குன்னு விக்ரம் அண்ணா இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவள் வந்ததுக்கு இப்படி இல்லாமல் வெறுப்பு காட்டுறது அது அவனோட பிரச்சனைமா. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா எப்பயுமே சண்டை மட்டும்தான், நார்மல் கான்வர்சேஷனே இருக்காது. எப்படி தான் அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு மேலே அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி தான் அதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்பப்போ வெடிக்குதுதான், ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டதால இது மாதிரி மற்றவங்க முன்னாடிலாம் இப்போலாம் சண்டை போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. தனியாக இருக்கும்போது தான் நிறைய சண்டை வருதான். பரவாயில்லையே, எல்லாரும் முன்னாடியும் கோவப்பட்டு சண்டை போடுறத நிறுத்திட்டு கோவம் வந்துச்சுன்னா தனியாக போய் திட்டிக்கிறாங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. அவ என்ன சொன்னா தெரியுமா? ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா. அப்படியா? சரி ஓகே, போயிட்டு வா. என்ன மட்டும் இல்லை, ரெஜினாவையும் கூப்பிட்டுருக்கா. நான் ரெஜினா எல்லாரும் ஒரு தடவை வீட்டுக்கு வாங்க, வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க. நான் டெல்லி போனதுலேருந்து நீங்கள் யாருமே வீட்டுக்கு வரதில்லையா, வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ வாங்க, உங்களையும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி சொன்னான். ஆமாம், ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே
வருவீங்களே வீட்டுக்கு, நீ ரெஜினா அப்புறம் மது எல்லாரும் வீட்டுக்கு வரது போகிறதா தான் இருந்தீங்க. அப்புறம் அமிர்தா டெல்லியில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டு பக்கமே வரதில்லை. எங்கள் ஃப்ரெண்டு அங்கே இருந்ததால நாங்கள் அப்பப்போ வருவோம். எங்கள் ஃப்ரெண்டு தான் அங்கே இல்லையே. எங்கள் ஃப்ரெண்டு இல்லாத இடத்துக்கு நாங்கள் எப்படி அங்கே போக முடியும்? ம் அப்புறம் அப்புறம் என்ன, அவ தான் வந்துட்டால, இனிமே அடிக்கடி அங்கே போகிற மாதிரி இருக்கும். ரெஜினாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக போனேன்னா ரெஜினாவை பார்ப்பேன். ஆனால் மது தான் எங்கே இருக்கா என்னன்னே தெரியல. அட்லீஸ்ட் நீங்களாவது ஒன்றா இருக்கீங்களே. காலேஜுக்கு அப்புறம் எல்லாரும் எங்கே போனானே தெரியல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு திசையாக பிரிஞ்சிட்டோம். சரி தூரமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது பேசலாம், ஒரு மெசேஜ் இமெயில். அப்படி கூட இல்லை. காலேஜ் முடிஞ்சு கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு மெசேஜ் ஃபோனாவது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுவோ. எல்லாரும் எங்கே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. இப்போதைக்கு வசந்த், நான், விக்ரம் நாங்கள் மட்டும்தான் காண்டாக்டில் இருக்கோம். ராகவ்லாம் எங்கே இருக்கானே தெரியல. அர்ஜுனும் கிரணும் சென்னையில் தான் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் சென்னையில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க காண்டாக்டும் தெரியல. அவங்க சித்தப்பா கிட்ட அப்பப்போ போய் கேட்போம். அவரும் ஒழுங்காக பதில் சொல்கிறதில்ல. ஏன்னா அவருக்கு தான் ஆல்ரெடி எங்கள் மேலே பெரிய கோவம் இருக்கே. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் எப்படி இப்போ ஒன்று சேர்ந்தோமோ அதே மாதிரி நீங்களும் சீக்கிரமாக எல்லாரும் மீட் பண்ண தான் போகிறீங்க. ஜாலியாக அதுவும் பழைய மாதிரி என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். என்னைக்கு தான் சீக்கிரமாக நாங்கள் எல்லாம் மீட் பண்ண போகிறோம், பழைய மாதிரி ஜாலியாக பேசி சிரித்து விளாண்டு அடித்து அதெல்லாம் மறக்க முடியுமா? அவங்கள பற்றி பேச ஆரம்பித்தோம், இப்படி நாள் கணக்காக உட்காந்து பேசிகிட்டே தான் இருக்கணும். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, வா வா உனக்கும் பசிக்கும், போய் சாப்பிட்டுட்டு நீயும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா வச்சுக்கேன் உங்கள் அப்பங்காரன் தேடி தேடி அழிஞ்சு ஒரு வழியாக்கிடுவான் எல்லாத்தையும். அதனால் வாமா, உன்னை பத்திரமா உங்கள் அப்பங்கிட்ட போய் சேர்த்துட்றேன். உங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசம் அதிகம். அந்த பாசம் தாண்டி எனக்கு வேலையா அமையுது. ஐயோ திரும்பி ஆரம்பிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். உங்க அப்பனை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. சரி வா. கடவுளே, இந்த கனவு வேற அப்பப்போ வந்து பயமுறுத்துது. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ச்சே, அப்பவே நான் கண்ணை திறந்து பார்த்துருக்கணும். அதிர்ச்சியில் கண்ணை மூடிக்கிட்டேனா அதிர்ச்சியில் என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லாமே அந்த சித்தப்புக்கு தான் தெரியும். அவர்கிட்டையும் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரே. சரி, எப்படியாவது அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இல்லைன்னா இந்த கனவு நம்மளை தூங்க விடாது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ தைரியமாக, அதுவும் அந்த சின்ன பொண்ணு தைரியமாக நம்மளை காப்பாற்றிருக்கு. அவ்வளோ தைரியமான பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். சரி தூங்குவோம். மறுபடியும் கனவு வந்தாலும் பரவாயில்ல. திரும்பவும் இது மாதிரி எழுந்திருச்சு புலம்பிட்டு திரும்பி தூங்குவோம். ஏபாடே, இதுக்கு இந்த ஓட்டம் ஓடுற? கொஞ்சம் நில்லுடா, நாங்களும் வரோம். மச்சான் அவனை விடாதடா, புடிடா. இவன் ஒருத்தா, ஐயோ அப்பா மூச்சு வாங்குதே. டேய் கேக்கே, கொஞ்சம் நில்லுடா, நாங்களும் வரோம். டேய் என்னடா ஆச்சு? வாடா சீக்கிரம், அவன் மட்டும் தனியா போறான் பாரு. ஆ ஆ ஆ, வா வா போலாம். ஏ மச்சான். மச்சான், உனக்கு டீ வேணாம்? வேணாம். சமோசா? வேணாம். மச்சான் என்னடா, சமோசா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதுவும்
நம்ம காலேஜ் கேண்டீனோட சமோசா உனக்கு ரொம்பவே பிடிக்குமேடா மச்சான். ஒன்று கூட வேணாமா? மச்சான் இங்க பாரு, இப்படியே எடுத்துக்கணும் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, பாத்துக்கோ. எனக்கு தான் வேணாம்னு சொல்றேன்லடா, அப்புறம் என்ன, எனக்கு எதுவும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சமோசா வேணுமா டீ வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. டேய் மச்சான், இவனுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இவன் இப்படி இருக்கான்? நல்லா தானே இருந்தான் காலையில். அதுவா மச்சான், ஜூனியர் பொண்ணு, அதான் செகண்ட் இயர் பொண்ணு. அந்த பொண்ணை தேர்ட் இயர் பையன் தப்பா பேசினா கிண்டல் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பையனை காலையிலே துரத்தி துரத்தி கிரவுண்ட்ல அடிச்சியே. ஆமாம், அவன் ரொம்ப தப்பாக பேசினான்டா. பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தா. அது பார்க்கவே கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் அவனை அடித்தேன். அடிச்சல்ல, அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனே அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்க வச்சியா? ஆமாம், தப்பு பண்ணால் சாரி கேட்டு தானே ஆகணும். அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்க சொன்னேன். சும்மா அடிச்சுட்டு விடுறதுக்கு அவன் என்ன சும்மா தப்பாடா பண்ணா? பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசவே கூடாது. தப்பாக பார்க்கறதும் தப்பு தான், தப்பாக பேசுறதும் தப்பு தான். அதான் மன்னிப்பு கேட்க வச்சேன். அந்த பையனை கூட்டிட்டுல தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சியா? அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? தேங்க்ஸ் சொன்னுச்சு. தேங்க்ஸ் சொன்னுச்சா? ஆனா அது எப்படி சொன்னுச்சு? எப்படி சொன்னுச்சு? ரொம்ப தேங்க்ஸ். அந்த அண்ணன் என்கிட்ட ரொம்ப நாளாக லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் இன்னைக்கு எனக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அழுகழுகியா வந்துச்சு. என்னால் கேட்க கூட முடியல. ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எனக்காக தைரியமாக வந்து அந்த அண்ணனை அடித்து என்கிட்ட சாரி கேட்க வச்சிங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப நல்லவர். டேய் லூசாடா நீனு. மச்சான் இரு இன்னும் முடியல. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முதல்ல உங்களை ஒரு ஒரு அண்ணனை அடிக்கும்போது தான் நான் பார்த்தேன். ரொம்ப மாசாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய தடவை கேன்டீன்லலாம் பார்த்துருக்கேன். உங்களை நிறைய தடவை நான் ஃபாலோலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ரொம்ப மாசா அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களா? அதனால தான் நான் உங்களை பார்த்துட்டே இருந்தேன். சொல்லப்போனால் இந்த காலேஜில் எத்தனையோ பொண்ணுங்க உங்கள் மேலே க்ரஷ்ஷாகவும் இருக்காங்க, லவ்வும் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு க்ரஷ்ஷாகவும் இல்லாமல் உங்களை லவ் பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹேண்ட்ஸம். டேய் அது சின்ன பொண்ணுடா. யாராவது மாஸ் காமிச்சோம்னா அப்படிதான் சின்ன பொண்ணுங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாமா சீரியஸாக எடுத்துப்பாங்க? மச்சான் நான் சீரியஸா எடுத்துக்கலடா, அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான். என்ன? அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டானா? இதில் சீரியஸாக எடுத்துக்க என்னடா இருக்கு? டேய் இதில் சீரியஸாக எடுத்துக்க என்ன இருக்கு? ஓ, அப்போ அதனால தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கியோ? அதனால தான் சாருக்கு பிடிச்ச சமோசா கூட வேணாம் இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. டேய் நடிக்காதடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அவனை ஒரு பொண்ணு ஹேண்ட்ஸம்னு எல்லாரும் முன்னாடியும், அதுவும் நடு கிரவுண்ட்ல சுத்தி அத்தனை பொண்ணுங்க ஹேண்ட்ஸம் அப்புறம் மாசு ஹீரோ புகழ்ந்து தள்ளினதால சாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல்ல. நீயே சொல்லுடா, நம்மளும் மாசம் அடிச்சோம் தானே. அப்படி இருக்கும்போது அது என்ன, இவனை மட்டும் ஹேண்ட்ஸம் ஹீரோன்னு சொல்லிட்டு போகுது? ஏன் நம்மளாம் ஹேண்ட்ஸம் ஹீரோலாம் இல்லையா? அந்த பொண்ணுக்கு கண்ணே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா நம்மளும் பறந்து அடிச்சோம். நம்மளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணோம். ஆனா அங்க சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு நம்மளை பார்த்து சூப்பரா பண்ணீங்க, மாசா பண்ணீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, ஐ லவ் யூ. சரி ஐ லவ் யூ கூட வேணாம், அழகா இருக்கீங்க, நல்லா ஃபைட் பண்ணீங்களாவது சொல்லலாம்ல. அது என்ன, இவனை மட்டும் வந்து எல்லாம் சொல்லிட்டு போறாளுவோ? மச்சான் ஏன்னா அவன் ஹீரோ. ஏய் கம்னு இருடா. அவனே ஆல்ரெடி வைத்தறிச்சல இருக்கான். சாரி மச்சான், அப்செட்டாக இருக்கான். நீ வேற அவனை என்னடா சிபி? அவன் மட்டும்தான் ஹீரோவா? அப்ப நம்ம? டேய் எல்லாரும் ஹீரோ தான். சீனியர் சொல்லுங்க. சீனியர், நீங்க இன்னைக்கு சூப்பரா ஃபைட் பண்ணீங்க. செம்ம மாசா இருந்துச்சு. ஆமா ரொம்ப மாசா இருந்துச்சு. அதுவும் நீங்க கிரவுண்ட்ல இருந்து ஓடி வரும்போது செம்ம அழகா இருந்தீங்க. ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அந்த பையனை அடிச்சு அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்க சொன்னது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. யார் இது மாதிரிலாம் பண்ணுவா? உங்களை தவிர இந்த தைரியமான செயல்லாம் யாராலையும் பண்ண முடியாது சீனியர். அதெல்லாம் என்னோட கடமை. பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த கேக்கே வராம வேற யார் வருவா? நீங்க நல்லாவும் ஃபைட் பண்றீங்க, நீங்க நல்லாவும் படிக்கிறீங்க, காலேஜ்ல டாப்பரா வரீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க.
அப்படியா? நீங்கள் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். அப்போ நான் உண்மையாலுமே ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேனா? என்ன சீனியர் நீங்க நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸம் தெரியுமா? இந்த காலேஜில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே உங்க பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க போய் ஹேண்ட்ஸம் இல்லைன்னு சொல்றீங்களே. நான் சொல்லலை, ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கேட்டேன். அவனுங்கெல்லாம் கிடக்குறாங்க சீனியர். அவனுங்களுக்குலாம் எங்கேயாவது மூஞ்சி இருக்கா? இந்த காலேஜிலே நீங்க மட்டும்தான் ஹேண்ட்ஸம், மற்றவங்களாம் கொஞ்சம் சுமார் தான். அப்புறம் இந்த காலேஜோட ஹீரோவே நீங்க தானே சீனியர்? இவளுங்களை விட்டா ஏய் இந்தாடி பாரா. ஏய் என்ன? எது என்னவா? நாங்க தான் சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன என்ன ஓவரா பேசுறீங்க? செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்க? ஆமா. நான் சீனியர், உங்களுக்கு ஃபைனல் இயர் தெரியும்ல. அப்படியா? அசிங்கப்பட்டான் ரெண்டு சட்டைக்காரன். அடிங்க, இங்க யார் சீனியர் யார் ஜூனியர் கூட தெரியாம இன்னும் அந்த காலேஜ்ல சுத்திட்டு இருக்கீங்களா? ஏய் நான் உங்களுடைய சீனியர், என்ன புரியுதா? புரியுது, நீங்க எங்களுடைய சீனியர். அது ஆமா. என்ன எப்ப பார்த்தாலும் அவனை ஹீரோ ஹேண்ட்ஸம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அவன் மட்டும் தான் ஹீரோவா? அவன் கூட இருக்க நாங்க ரெண்டு பேரும் என்னவா? டேய் என்ன எதுக்குள்ள இருக்கிற? இதுல நான்லாம் வரலப்பா. நான் எப்பயுமே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான்ப்பா. சரி அவனை விடுங்க, அவன் ஹீரோ ஃப்ரெண்டு. அவன் ஹீரோனா ஹீரோ கூட இருக்க நாங்க என்ன காமெடியனா இல்ல வில்லன் மாதிரி தெரியுதா? அது அது வந்து சும்மா சொல்லு. என்னை பார்த்தா உனக்கு காமெடியனா தெரியுதா இல்ல வில்லனா தெரியுதா? அப்படிலாம் இல்ல சீனியர். உங்களை பார்த்தா எங்களுக்கு காமெடியாவும் தெரியல, வில்லனாவும் தெரியல. அப்புறம் நீங்க ஒரு டம்மி பீஸ். மச்சான் கிருஷ், மச்சான் சாரிடா, சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல. என்ன டம்மி பீஸா? டே சிபி வாய மூடு இல்லைன்னா வாய உடைச்சிருவேன். ஏய் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன டம்மி பீஸ் மாதிரி அடி தோணுது? ஆமா, எங்களுக்கு அப்படிதான் தோணுது. நீங்க டம்மி பீஸ் தான். ஐயோ கேட்டு கேட்டு அசிங்கப்படுறானே. அடிங்க, ஒழுங்கு வரைய இடத்த கால் பண்ணுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் வச்சுக்கோ. ஏய் வாடி போகலாம். வா வா போகலாம். சீனியர், சரி சரி. ஹீரோ சீனியர் பை, நாங்க அப்புறமா வந்து பேசுறோம். அடிங்க போங்கடி. ஏய் வாடி வாடி. காலேஜுக்கு படிக்க வாங்கடினா தலைமுடியை கட்டாம பிரிச்சு போட்டுட்டு இதுல எவனாவது மாசம் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்தா போதும், ஹீரோ ஹீரோன்ட்டு வந்துருவாளுவ. இனிமே இந்த பக்கம் வரட்டும். மச்சான் கிருஷ், டே வேணாம். சாரி மச்சான், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மச்சான். உன்னை பார்த்தா எனக்கு சிப்பு சிப்பா வருதுடா. மச்சான் தேம்பிலை உன்னை பார்த்தா எனக்கு சிப்பு சிப்பா வருது. டே வேணாம், கடுப்பேத்தாதீங்க, ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்க. மச்சான் கேக்கே, இவனை பார்த்தா உனக்கு எப்படிடா தோணுது? அதை எப்படி மச்சான் என் வாயால சொல்லுவேன்? ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லவா? சொல்லு சொல்லு கேட்போம். திருப்பாச்சி படத்துல தளபதி அவங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போற இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஆளு விட்டுவானுங்களே, அதுல போய் தளபதியே தலையை விட்டு பாரு, அந்த மாதிரி இருக்கு மச்சான். ஆமால, ஆடு வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தளபதி போய் மாசா என்ட்ரி கொடுத்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு டைலாக்லாம் மாசா சொல்லுவாரேடா. கடைசியில அவரையே அந்த ஆடு மாதிரி வெட்டுறதுக்காக கட்டி போட்டு வச்சிருப்பானுங்களே, அந்த மாதிரி தானே? அதே மாதிரிதான். அதுங்க பாட்டுக்கு செவினேன்னு வந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிருக்கோம். தேவையில்லாம அதுங்களை கூப்பிட்டு இவன் ஐயோ தனக்கு தானே. ஐயோ முடியல மச்சான், முடியல மச்சான். ஏய் வேணாம், கட்டுப்பேத்தாதீங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. கிருஷிக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? சத்தியமா தெரியாது மச்சான். டேய் டேய் இரு, ஒரு நிமிஷம் இரு. மச்சான் என்னாச்சு? இருடா ஒரு நிமிஷம் இரு. ஹாய் கதிர், நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் நீ ஃபோன் பண்ணப்போ எடுக்க முடியல. இப்பயும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு வேலை ரொம்ப டைட்டு மச்சான், அதனால் நான் ஃப்ரீயானதும் உனக்கு கால் பண்ணுறேன். கோச்சிக்காத, கொஞ்சம் வேலையாக இருக்கேன். யாருடா? வேற யாரு, சித்தப்பு தாண்டா. என்ன மச்சான் திரும்பவும் அந்த கனவு வந்துச்சா? ஆமாண்டா, நேற்று நைட்டு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். எப்பயும் பயப்படுறது தான், ஆனால் இந்த தடவை ரொம்ப பயந்துட்டேன்.
அதனால தான் உடனே சித்தப்புக்கு கால் பண்ணேன். ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. இப்போ பார்த்துருப்பான் போல, அதான் மெசேஜ் பண்ணியிருக்கான். கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன்னு. சரி நீ கவலைப்படாத மச்சான், கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்டா, நாங்களாம் இருக்கோம்ல, கண்டுபிடிச்சிடலாம். எப்போ கண்டுபிடிச்சி ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக எத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி கனவு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லலைங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டே இருக்குடா. மேபி இருக்கலாம் மச்சான், நீ கவலைப்படாத. நம்ம தேடிட்டு தானே இருக்கோம். என்னதான் நம்ம ஜாலியா இருந்தாலும் ஒரு பக்கம் இதை தேடிக்கிட்டு தானே இருக்கோம். நீ கவலைப்படாத, அந்த பொண்ணு இந்த வருஷம் கண்டிப்பா கிடைச்சிருவா. ஆமாம் மச்சான், இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நானும் அதே நம்பிக்கையில் தாண்டா இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நர்மதா, கிளாஸுக்கு போகவே பயமா இருக்குடி. பயமா இருக்கா? ஏன், நம்ம இப்போ 10th டி, நம்ம பெரிய கிளாஸ், அதனால தாண்டி பயமா இருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம ஜாலியா விளையாடுவோம், எந்த கவலையும் இல்ல. 10th வந்துட்டோம், இனிமே அதிகமா படிக்கணும், டெஸ்ட், அசைன்மெண்ட், அப்புறம் என்னென்னமோ இருக்கே. அது மட்டும் இல்லாம இனிமே மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ். ஐயோ, இவனுங்க விட்டா நைட்ல கூட கிளாஸ் வச்சாலும் வைப்பானுங்கடி. 10th அதிகமா மார்க் எடுக்கணும்னு சொல்லியே நம்மள பைத்தியம் ஆக்கிடுவானுங்க. புவனேஸ்வரி, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டோம்னா அவ்வளோதான். நம்ம போன வருஷமே எப்படி இருந்தோம் அப்படியே இந்த வருஷமே இருந்துட்டு போக வேண்டியதான். என்ன கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவானுங்க, அதெல்லாம் பார்த்து பயந்தோம்னா வாழ்க்கையில வாழ முடியுமா? அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம். சாரி மச்சி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்டி இவ்வளோ லேட்டு? அதுவா, நம்மள எந்தெந்த கிளாஸ்னு தெரியலல்ல, அதான் ஆர்ட்ஸ் ரூம் வரையும் போயிட்டு வந்தேன், நோட்டீஸ் போர்டில் பார்த்துட்டு வரலான்னு. அப்படியாடி, பார்த்துட்டியா? நகமா, நம்மள எந்தெந்த கிளாஸ்? நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ் தாண்டி. ஒரே கிளாஸா? எந்த கிளாஸ் டி? சி கிளாஸ் டி. என்ன சி கிளாஸா? ஆமா, சி கிளாஸ் தான். போன வருஷம் நம்ம டி தானே, அப்ப இந்த வருஷமும் நம்ம டி ல தானே இருக்கணும். எதுக்கு சி ல மாத்துனானுங்க? எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் அவனுங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் போல, அதான் நம்மள சிக்கு மாத்திட்டானுவோ. டி ல இருந்தா உருப்படாதுங்கன்னு தெரிஞ்சுதான் சிக்கு மாத்திருப்பானுவோ. இல்லடி, அப்படிலாம் இல்லையா? நான் என்ன ஏதுன்னு கேட்டனே. யார்கிட்ட? அதாண்டி, பிரின்சிபல் ரூமுக்கு முன்னாடி ஒரு அண்ணா இருப்பார்ல. ஆமா, அவர்கிட்ட தான் கேட்டேன். என்னங்கண்ணா, போன வருஷம் நாங்கள் டி கிளாஸ்ல தானே இருந்தோம், இப்போ என்னத்துக்கு நான் சீல மாத்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு தான் அவர் சொன்னாரு, போன வருஷம் இருந்த மாதிரிலாம் எல்லாரையும் போடல, எல்லாருமே லெட்டர்ஸ் வச்சு தான் போட்டாங்க அப்படின்னு. லெட்டர்ஸ் வச்சு போட்டாங்கன்னா உன் பேரு நாகமா, என் பேரு நர்மதா, ரெண்டு பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன. ஆனா இவ பேர் புவனேஸ்வரிடி, இவளுக்கு பி தானே வரும். இவ எப்படி நம்ம கூட வந்தா? ஆமால, நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் வரீங்கன்னா சரி, நான் எப்படி உங்க கூட வந்தேன்? இது தெரியலையே. என்னமோ ஒண்ணு, 1ஆவதுல இருந்து 9ஆவது வரையும் ஒன்னாவே ஒரே கிளாஸ்லயே தேய்ச்சிட்டோம். 10ஆவதுல பிரிச்சு போட்டுருவாங்கன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, 10ஆவதுலயும் ஒரே கிளாஸ் தான். அப்புறம் என்ன மச்சி, ஒரே ஜாலி தான். அப்புறம் 10th வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கெத்தாவே காமிக்கணும்ல. நர்மதா, சொல்லு தருண். என்னடா தருண், ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா இருக்கு. அதுவா, அது சும்மா. நர்மதா, அட சொல்லுடா, எத்தனை தடவை என் பேரே சொல்லிட்டு இருக்க, என்னன்னு சொல்ல. நீ நோட்டீஸ் போர்டு பார்த்தியா? இல்லையே, நான் பார்க்கல, நாகமா தான் பார்த்துட்டு வந்தா. அப்படியா? நானும் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீயும் நானும் ஒரே கிளாஸ் தான், தெரியுமா? நீயும் சி கிளாஸ்னா அப்போ நீங்கள் எல்லாருமே சி கிளாஸா? டேய், நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன், ஒழுங்கா பார்க்க மாட்டியா? யார் யாரும் உன் கிளாஸ்னு கூடமா பார்க்க மாட்டேன்? இல்லை, நான் பார்த்தேன். என் பேரை பார்த்துட்டே இருக்கும்போது நர்மதா பேர் வந்துச்சா, அதுக்கப்புறம்தான் என் பேர் இருந்ததை பார்த்தேன். அதனால தான் தெரியும். என் பேர் இருந்ததை பார்த்ததுமே நான் வந்துட்டேன். மற்றவங்க யார் என்னன்னு நான் கவனிக்கலை. அது சரி. 7ஆவது படிக்கும்போது தான் நர்மதாவும் நானும் ஒரே கிளாஸு. அதுக்கப்புறம் வேறு வேறு கிளாஸ் தான் இருந்துச்சு. 10ஆவதுலேயும் வேறு வேறு கிளாஸ் தான் போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் 10ஆவதுல ஒரே கிளாஸில் இருக்கிற மாதிரி போடுவாங்கன்னு
நான் பார்க்கல. அதான் சொல்லிட்டு போலான்னு. ஆமாம்ல, தருண் 7வது படிக்கும் போது தானே நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸு. அதுக்கப்புறம் நீ பி கிளாஸு, நான் டி கிளாஸு. இப்போ நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸு. ஆஹா, ஆமாம் நர்மதா, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸு, சி கிளாஸு. சரி தருண், இதை சொல்கிறதுக்கா வந்த? சரி சரி, நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம். ஆ சரி நர்மதா, நீ போ. நானும் அந்த கிளாஸ் தானே, நான் வரேன். மச்சி, இந்த வருஷம் நமக்கு காமெடிக்கு பஞ்சமே இல்லை. ஆமா ஆமா, காமெடிக்கு பஞ்சம் இல்லை. ஒரே ஜாலியா தான் இருக்க போகுது கிளாஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடி, அவன் இங்கே தான் நிக்கிறான். வாங்கடி, சீக்கிரமா கிளாஸுக்கு போகலாம். அப்பதான் நமக்கு பிடிச்ச பெஞ்சில் உட்கார முடியும். இல்லைன்னா அவளுங்கெல்லாம் வந்து உக்காந்துக்கிட்ட ஆளுங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பெஞ்சில் தான் உட்கார மாதிரி இருக்கும். வா வா. ஆமா ஆமா, வா வா, சீக்கிரம் போலாம். நம்மளால முன்னாடி பெஞ்சில் உட்கார முடியாது. முன்னாடி பெஞ்சில் உட்காந்தா தூங்க கூட முடியாது. அப்புறம் பசிக்கிறப்ப சாப்பிடவும் முடியாது. இன்னொரு விஷயம்